போவா. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணு, இவ்வளோ பஸ் எல்லாம் மொத்தம் நிற்குது, ஜனமெல்லாம் நிற்குது. நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். 4 hours. ഇനി ഇങ്ങോട്ട് ആരും വരാതിരിക്കാൻ വേണ്ടിയിട്ട് ഇവർ കരുതി കൂട്ടി ചെയ്യുന്ന പരിപാടിയാണ്. சபரிமலையில் கட்டுக்கடங்காத கூட்டம். ஐயப்பனை தரிசிக்க தொடர்ந்து லட்சக்கணக்கில் குவியும் பக்தர்கள். சபரிமலையில் நடப்பது என்ன? மண்டல பூஜை காலம் என்பதால் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் சாமி தரிசனத்திற்கு வரும் பக்தர்களின் கூட்டம் கட்டுக்கடங்காமல் உள்ளது. ஆன்லைன் புக்கிங் மட்டுமல்லாது நேரடியாகவும் வந்து பக்தர்கள் முன்பதிவு செய்கின்றனர். இதனால் கடந்த சில தினங்களாக 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் சபரிமலைக்கு வந்த வண்ணம் இருக்கின்றனர். நிலக்கல் பார்க்கிங் ஏற்பாட்டில் குளறுபடி ஏற்பட்டிருப்பதாகவும் சுமார் 4 மணி நேரம் அந்த பகுதியில் பக்தர்கள் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது என்றும், பம்பையிலிருந்து சன்னிதானம் செல்ல சுமார் 14 மணி நேரம் ஆகிறது என்றும், நிலக்கல்லில் இருந்து பம்பாவுக்கு செல்ல பேருந்து கிடைக்காத நிலை ஏற்பட்டிருப்பதாகவும், அனைத்து பேருந்துகளுமே கூட்டம் நிரம்பி வழிவதாகவும், குழந்தைகளும் முதியவர்களும் மிகவும் சிரமப்படுகின்றனர் என்றெல்லாம் பல தகவல்களும் வெளியிடப்பட்டு வருகின்றன. எதிர்க்கட்சிகளும் இந்த வருடம் சபரிமலையில் பக்தர்களுக்கான ஏற்பாடுகளை செய்வதில் தோல்வியடைந்து விட்டதாக சாடி வருகின்றன. இந்த நிலையில் முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையில் சபரிமலை குறித்த ஆலோசனை கூட்டம் நடந்தது. தேவசம் போர்டு அமைச்சர் ராதாகிருஷ்ணன், திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தலைவர் பிரசாந்த், தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் தினமும் ஆன்லைன் முன்பதிவு செய்ய 80,000 பக்தர்களை மட்டுமே அனுமதிப்பது என தீர்மானிக்கப்பட்டிருக்கிறதாம். நடை திறந்த முதல் 19 நாட்கள் சராசரியாக 62,000 பக்தர்கள் தரிசனத்திற்கு வந்ததாகவும், டிசம்பர் 6ஆம் தேதி முதல் எண்ணிக்கை அதிகரித்ததாகவும், டிசம்பர் 7ஆம் தேதி 1,02,000 பக்தர்கள் வந்தார்கள் என்றும், இதுவே கூட்ட நெரிசலுக்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தேவசம் போர்டு தலைவர் பிரசாந்த், சபரிமலையில் பக்தர்களை கையாளுவதில் குளறுபடிகள் ஏற்பட்டது உண்மைதான் என்றும், எல்லா ஆண்டுகளிலும் இது போன்ற சம்பவங்கள் நடப்பது வழக்கம்தான் என்று பேட்டியளித்தார். இதற்கிடையே சபரிமலையில் பக்தர்களுக்கு உதவுவதற்காக NSS, NCC போன்ற தன்னார்வலர்களை பயன்படுத்தலாம் என கேரள உயர்நீதிமன்றம் கருத்தும் வெளியிட்டிருக்கிறது. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணு, இவ்வளோ பஸ் எல்லாம் மொத்தம் நிற்குது, ஜனமெல்லாம் நிற்குது. நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். 4 hours. ഇനി ഇങ്ങോട്ട് ആരും വരാതിരിക്കാൻ വേണ്ടിയിട്ട് ഇവർ കരുതി കൂട്ടി ചെയ്യുന്ന പരിപാടിയാണ്.